அக்டோபர் 2017 அட்லாண்டாவை சேர்ந்த சிங்கிள் மதரான லமோரா வில்லியம்ஸ் அப்படிங்கிற இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி ஒரு விஷயத்த காமிச்சாங்க. அந்த விஷயத்த பார்த்த அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணாருன்னா, ஒரு ரியல் லைஃப் ஹாரர் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்ன அந்த வீடியோ காலில் பார்த்தாருன்னா, அவரோட 2 குழந்தைங்க உயிரில்லாத நிலையில ஒரு ஆவனுக்குள்ள பேக் செய்யப்பட்டு இருந்ததை அவர் அந்த வீடியோ காலில் பார்த்துருந்துருப்பாரு. அன்னைக்கு லமோரா போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க குழந்தைங்கள பேபி சீட்டர் கிட்ட விட்டுட்டு போனனாவும் திருப்பி வந்து பார்த்தம்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்ததா சொல்லியிருக்காங்க. பட் இதை பத்தி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸுக்கு நிறையவே உண்மைகள் தெரிய வந்திருக்கு. லமோரா சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு பேபி சீட்டரும் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துக்கல அப்படிங்கிறதும், அண்ட் 2014 லமோராவோட ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் அன்னையில இருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இதை பத்தி லமோராவோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்ச போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இதை ட்ரீட் பண்றதுக்காக நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் ஆனா யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்க்கு லமோரா தான் இந்த கொலைகளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எதனால பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட மென்டல் இல்னஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கங்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வந்தது. கடைசியா இவங்க கொலை பண்ணது தெரிஞ்சு நவம்பர் 2024 அப்போ இவங்களுக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மென்டல் இல்னஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. யாருக்காச்சும் இது மாதிரி ஏதாச்சும் மென்டல் இல்னஸ் இருந்துச்சுன்னா அவங்கள சீக்கிரமாவே கொண்டு போய் ட்ரீட் பண்ணிடுறது நல்லதுதான்.